ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான காரைக்குடி ஸ்டைல் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கணும். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் 2 முறை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். நம்மளுக்கு பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணி எதுவும் இல்லாமல் பருப்பை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 2 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய், அரை டீஸ்பூன் சோம்பு, பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும். பருப்பு அங்கங்கே முழுசாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல், 6 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி உருண்டி பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம மொத்த மாவையுமே உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு உருண்டை ரெடியாக இருக்குது. இது தனியாக இருக்கட்டும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை 1 கப் அளவு தண்ணியில் 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுலேருந்து கரைச்சி புளி தண்ணி எடுத்துக்கலாம். இந்த புளி தண்ணியில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட தனியாக மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இதுவும் தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி சேர்க்கும்போது வாசனையாக இருக்கும் குழம்பு. இதில் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது கூட ஒரு 8 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இல்லைங்க பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இதில் அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே பருப்பு உருண்டையில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட பருப்பு ஊற வச்ச தண்ணி ஒரு அரை கப் இருக்குது, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த மசாலா தூள், அந்த புளியோட வாசனை எல்லாமே, பச்சை வாசனை எல்லாமே போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. அதே மாதிரி குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு உருண்டை கரைஞ்சி போயிடும். குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் சேர்த்துட்டா உருண்டைகள் உடைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். நம்ம எதுவுமே கிளறலாம் கூடாது. கிளறணும் அப்படின்னா உடஞ்சிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அது வெந்துருச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு நம்ம உருண்டைகளை உள்ளே போடும்போது அடியில் போயிடுச்சு இல்லையா, இப்போ பாருங்கள் அதுவே மேலே எழும்பி வந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கு உருண்டை நல்லா வெந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இது ஒரு கொதி மட்டும் வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.